இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன பீன்ஸ் முட்டை பொரியல். பீன்ஸ் வந்து பச்சை காய்கறி நிறைய எடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் ஆகட்டும், நியூட்ரிஷன் ஆகட்டும், நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கொஞ்சம் இந்த முட்டையை சேர்த்து எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன் சொன்னால் வெறும் பீன்ஸை வந்து நம்ம பொரியல் செஞ்சோன்னா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பர்டிகுலர் நம்ம வீட்டு வாண்டுங்க, அந்த வாண்டுங்களுக்கு இது மாதிரி முட்டையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு காரம், அந்த பூண்டோட வாசத்தோட எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறை பார்க்கலாம். பீன்ஸ் முட்டை பொரியல் தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 1/4 கிலோ, முட்டை 2 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், இடிச்ச பூண்டு 4 பல்லு, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சுல. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெறும் இந்த பீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொடிசாக இருந்ததுன்னா நம்ம லைட்டாக வதக்கும் போது சரியாயிடும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தனியாக வேக வச்சு போடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க. சரிங்களா? இப்போது இந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு தாளிப்பு போடுறோம், அதுக்கப்புறம் பூண்டு போடுறோம். இந்த ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீன்ஸும் அதோடு சேர்த்து வதக்கலாம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த கடுகு போடுறேன். சரிங்களா? இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூண்டு போட்டுறோம். இந்த பூண்டு போட்ட உடனே அந்த பீன்ஸும் போட்டுங்க. ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ஒன்றா வதக்குங்க. ஏன் இந்த பூண்டு நம்ம சேர்க்கணும்னா அந்த வாசத்துக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? பூண்டு வந்து நல்லா இடித்த பூண்டு, தோல் எடுத்த பூண்டு தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதில் போடலாம். இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் இந்த பீன்ஸை இதில் சேர்க்குறேன். இதில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொடி மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த தாளிப்போடு நான் என்ன பண்ணுறேன், இந்த பீன்ஸை லைட்டாக வதக்கிறேன். இப்படி லைட்டாக வதக்கும் போது என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த பூண்டோட வாசமும் நல்லா வரும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி, நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். வீட்டில் எப்பவும் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேங்காய் போடுவீங்க, ஆனால் நான் தேங்காய் போடல. தேங்காய் போடாமல் நம்ம வந்து இந்த முட்டையை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த காய் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது நல்லா இப்படி சக்கையாக வதக்கணும். இப்படி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த காய் வதங்கணும், இந்த மசாலாவோட வேகட்டும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இது, யார் வேணால் செய்யலாம். பேச்சுலர், முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணி வெளியும் எடுத்துகிட்டு போகலாம், வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல தண்ணி ஊற்றி இந்த காயை வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காய் நல்லா வெந்து பிறகு தான் இந்த முட்டையை போடணும். அதே டைமில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் என்ன ஆகும், சொதுன்னு ஆகிடும். அப்படி சொதுன்னு இருந்தால் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் கவனமாக இருந்து கவனிங்க. இப்போ காய் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து நீங்கள் வாயில் போட்டுச்சிங்க, அப்படி எடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நீங்கள் வாயில் போட்டினா அந்த பூனோட வாசம் நல்லாவே கம்மன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் போடும்போது அந்த காரம், அதுக்கப்புறம் அந்த பூனோட வாசம், அந்த பீன்ஸும் வெந்து வர பக்குவம், அந்த சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அந்த முட்டையை உடச்சி போட்டுறோம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி நல்லா ஜிம்முக்கு போகிறவங்க, காலை நல்ல ஒரு காய் சாப்பிட்ணும், நியூட்ரிஷன் வேல்யூ வேணும், ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் பண்ணுற ஸ்டைல் பக்குவம் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பிளேட்டும் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த முட்டையும் இந்த பீன்ஸும் இந்த டுகெதர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறதான். இப்போ இந்த முட்டை மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். அதே டைமில் வந்து அந்த முட்டை அந்த பீன்ஸோட எல்லோரும் ஒன்றோட சேர்ந்துடும். நம்ம வீட்டு வாண்டங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன், அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க. சாப்பாடு வீணே ஆகாது. அதுமாதிரி அம்மா கொஞ்சம் காய் கொடுமா அப்படி சொல்லி கேட்பாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், நான் எப்பவும் சொல்கிறது தான், முட்டையை முழுமையாக வந்து 100% வேக வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி வேக வைக்கும்போது அந்த முட்டை ட்ரை ஆகும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பக்குவம் வேறு. ஆக்சுவலாக முட்டை வந்து ஒரு 0.5% ஆகுது. நீங்கள் முட்டை வந்து அப்படி அந்த ஒரு ஜூஸியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதான் விஷயம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சுட 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 இந்த பிளேட் எடுத்து அப்படியே பரிமாறலாம்.
அவ்வளோதான். இனிமேட்டு எல்லார் வீட்லையும் வெறும் பீன்ஸ் பொரியல் இல்லை, முட்டை பீன்ஸ் பொரியல் நடக்கும். அப்படியே டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஒரு ரிசீவ் பண்ணியாச்சு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பீன்ஸை பொடியை கட் பண்ணுற பக்குவம், அந்த தாளிப்பு போடும்போது அந்த பூண்டு போடுறோம், பூண்டு போட்டோன்னே பீன்ஸ் போடணும். அந்த எண்ணெயிலே 2 செகண்ட் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலா போட்டு எல்லாத்தையும் 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு முட்டை போடுறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக பண்ணுற பீன்ஸுக்கும் இந்த ரெசிபிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். அதே டைமில் அந்த முட்டையும் குக் பண்ணுற பக்குவத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி சுட சுட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அம்மா எனக்கு காய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே இருக்காது. சரிங்களா? இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.